வேட்பாளர், உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வேட்பாளர் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்காக? ஏன் அதை யாருமே சிந்திப்பதில்லை? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீங்க உணரவில்லையா? அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை நீங்க அறியவில்லையா? எங்கே ஒரு 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளர் வென்று எம்எல்ஏவானால் 300 கோடி எடுக்கலாம், 3000 கோடி எடுக்கலாம். ஒருவேளை அமைச்சரானால் 30,000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறானே ஒழிய 30 கோடி முதலீடு செய்து உங்களுக்கு சேவை செய்ய எவனும் இங்கு மகாத்மா இல்லை. என் அன்பு சொந்தங்களே, அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலை அணுக வேண்டும். இங்க எவனும் காந்தியும் இல்லை, புத்தனும் இல்லை. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வியாபாரம். வியாபாரம். அரசியல் என்பது தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு செய்கிற ஒரு புனித அமைப்பு என்பதை தாண்டி இது வியாபாரம். பாதுகாப்பான வியாபாரம். பாதுகாப்பான வியாபாரம். இது அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு நிறுவனம் என்று மாற்றி இவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும். எப்படி? பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தகர்த்து மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் தேர்தலில் நிற்க முடியும் என்பதை கொண்டு வருவது ஜனநாயகம். அது மாறுதல். அது மாறுதல். அதுதான் முழுமையான ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நிறுவ வேண்டுமானால் நீங்கள் உங்களிலிருந்து அந்த மாற்றத்தை தொடங்க வேண்டும். எது மாற்றம்? எதிலிருந்து எது மாற்றம்? நீங்கள் நன்கு கவனியுங்கள். 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள், பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், இவர்களுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா தொடங்கி 60 ஆண்டுகளாக திமுக, அதிமுக. இதுதான். ஆனால் சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை, இங்கே ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழையிலும் பெரும் நீர்த்தேக்கம் ஏற்படுகிறது. எங்கே? வீதியில், வீட்டுக்குள்ளே 3வது மாடி வரை ஏறி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்கிறோம், தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம், எல்லா பொருள்களையும் உடைமைகளையும் இழக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்க வைத்து வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல ஆட்சி. ஒரு துளி நீர் என் சாலையில் தேங்க விடாமல், கழிவு நீரை, மழை நீரை தேங்க விடாமல் வெளியேற்றி கொண்டு போய் வேற இடத்தில் நீரை சேமிக்கிற வடிகாலை கட்டுகிறது எதுவோ அதுதான் ஆட்சி. அதுதான் ஆட்சி. இந்த முறை மழை பெய்யட்டும், மறுபடியும் வெள்ளத்தில் மிதப்பீர்கள், நிவாரணம் கொடுப்பார்கள், வாங்குவீர்கள். வெள்ளத்தில் மிதக்கும் போது திட்டுவீர்கள். இது ஒரு ஆட்சியா? ஐயோ கேவலம். ஆனாலும் கொடுமை வாருங்கள். அவர்களுக்கே ஓட்டை போட்டு மறுபடியும் அவர்கள்ட்ட நாட்டை கொடுப்பீர்கள். நாங்கள் செய்த பாவத்தை பார்த்தீர்களா? இந்த மண்ணில் பிள்ளைகளாக பிறந்ததை தவிர எந்த பாவமும் செய்யவில்லை. என்றைக்கு இந்த மனநிலை மாறும்? என்றைக்கு மாறும்? சிங்கப்பூரில் மழை பெய்கிறது, இப்படித்தான் வெள்ளத்தில் மிதக்கிறதா? மலேசியாவில் மழை பெய்கிறது, இப்படித்தான் வெள்ளத்தில் மிதக்கிறதா? எல்லா நாடுகளும், பிரிட்டனில் மழை பெய்கிறது, இப்படித்தான் வெள்ளத்தில் மிதக்கிறதா? ஏன்? அங்கு தலைவன் இருந்து ஆட்சி செய்கிறான். எங்கள் தருதலைகள், தற்குறிகள், திருடர்கள் இருந்து ஆட்சி கேவலம். வரும்போதே என்ன சொல்லி ஏமாத்தலாம்? 8000 டோக்கன், என்ன வேணாலும் கடையில் கொடுத்து வாங்கிக்க. போய் 8000 கொடுத்து இந்த கடையை வாங்கிட்டா பார்ப்போம். இப்படி ஒரு ஏமாளி கூட்டமா? படிக்கல, நம்ம சிந்திக்கிற திறன் இல்ல, மான ரோசம், சூடு சொரணை எதுவுமே நமக்கு இல்ல. யார் நீ 8000 கொடுக்க? எங்க இருந்து கொடுக்கிற? இதான் கேள்வி. எங்க இருந்து கொடுக்கிறீர்கள்? 8000 10,000 டோக்கன். எங்கிருந்து மிக்சி கிரைண்டர் வாங்கி தருகிறீர்கள்? எங்கிருந்து வாக்குக்கு பணம் எடுக்கிறீர்கள்? ஆசிரியன், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை வளர்க்கும் ஆசிரியன் போராடுகிறான் ஊதிய உயர்வுக்கு. மொத்தமாக 100 கோடி கொடுத்து விடலாம், பிரச்சனையை தீர்த்து விடலாம். செய்யாத அரசு 6800 கோடிக்கு வங்கியிலே 5000 ரூபாய், 1,31 லட்சம் வங்கி கணக்கு போடுகிறது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை? வாக்குக்கு காசு கொடுக்கிறது. ஒரு தொகுதிக்கு 30 கோடி என்றால் 234 தொகுதிக்கு எத்தனை கோடி முதலீடு செய்கிறார்கள் என்று பாருங்கள். எத்தனை கோடி? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசில்லை, பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி கட்ட காசில்லை, பாதை ஓட காசில்லை, கழிவு நீருக்கு மழை நீர் வழிந்தோட காவாய் வெட்ட காசில்லை, எதுக்குமே காசில்லை. மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்க காசில்லை, செவிலியருக்கு சம்பளம் கொடுக்க காசில்லை, எதுக்குமே காசில்லை. ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்க மட்டும்
2000 3000 கோடி எங்கிருந்து வருகிறது என்று ஏன் என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கேள்வி எழுப்புவதில்லை? ஏன்? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்றைக்கு சிந்திக்கிறீர்களோ அன்றைக்குத்தான். இலவசம் ஏன் கொடுக்கிறாய்? ஒரு நேர்மையாள ஆட்சியாளன் ஏன் இலவசம் கொடுக்க வேண்டும்? போன 5 ஆண்டுகால ஆட்சியில் சிறந்த ஆட்சியை திமுக கொடுத்திருந்தால் இப்போது எதற்கு 8000 டோக்கன்? எதற்கு? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் 8000 பணம் தேவைப்படாதல்லவா? அவர்களை ஈட்டிக் கொள்கிற வறுமை ஏழ்மையில் இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கலாம் அல்லவா? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிற நிலையில் தான் என் தாயை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? 1000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். உங்கள் மனச்சான்று சொட்டு செல்லுங்கள், ஒரு இட்லி 30 ரூபாயா இல்லையா? ஒரு இட்லி காசு கூட எங்க அம்மா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாது என்ற நிலையில் வைத்துவிட்டு அருமையான ஆட்சி, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, சூப்பர் ஆட்சி, திராவிட மாடல் 2.0. கொடுமை கொடுமை. இந்த மாடல் 1928 மாடல். இது காயலாங்கலை கூட போட முடியாது. இது இந்த மாடல் இத்து போன பழைய மாடல். என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு. எப்படின்னா எல்லாத்தையும் சரியா தான் செய்யணும் நினைப்பான், எல்லாத்தையும் நல்லது இருக்கணும் நினைப்பான். பொண்ணு பார்க்க போ அருமையான பொண்ணா இருக்கணும், மாப்பிள்ளை பார்க்க போ பொண்ணுக்கு நல்ல பொண்ணு, சாப்பிட போ நல்ல ஹோட்டல், நகை வாங்க போ நல்ல டிசைன், நல்ல வடிவமைப்பு இருக்கணும், நல்ல நகைக்கடை, துணி வாங்க போ நல்ல ஜவுளி கடை, நல்ல துணி. 6 மாசம் போட்டு கிழிக்கிற சட்டைக்கு 60 சட்டையை எடுக்கிறது, 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு 100 சேலையை புரட்டுறது. 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனுக்கு தேடுறதே இல்லை. எல்லாத்திலையும் இவருக்கு நல்லதை வேணும். நல்லது 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நாட்டை ஆளுகிற தலைவனின் மட்டும் கேடு கட்ட, தட்டுக்கட்ட, திருட்டு, தற்குறி, தருதலைகளை தேர்வு வச்சுட்டு போயிடுது.